சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மூன்றாவது நாளாக இன்றும் குறைந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை திங்கள் முதல் மெல்ல குறைந்து வருகிறது. நேற்று சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்து 1,14,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் கிராமுக்கு 90 ரூபாயும் சவரனுக்கு 720 ரூபாயும் தங்கம் விலை குறைந்துள்ளது. சந்தைகளில் சவரன் 1,13,840 ரூபாய்க்கும் 1 கிராம் 14,230 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை இன்று கிராமுக்கு 5 ரூபாய் சரிந்து 1 கிராம் 260 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. சென்னை திருவொற்றியூர் அங்காளம்மன் கோயில் மயான கொள்ளை நிகழ்ச்சியில் ஆடு, கோழி, மீன், இறால், கருவாடு மற்றும் முட்டை உள்ளிட்ட பிரம்மாண்ட அசைவு விருந்து படையல் அம்மனுக்கு படைக்கப்பட்டது. 800 ஆண்டுகள் பழமையான அங்காளம்மன் கோயிலில் அதிகாலை நடந்த மயான கொள்ளை நிகழ்ச்சியில் 1 டன் காய்கறிகளால் வடிவமைக்கப்பட்ட அசுரனை அம்மன் அருள் பெற்ற பெண் வதம் செய்தார். இதைத் தொடர்ந்து வாழை இலையில் அம்மனுக்கு படைக்கப்பட்ட அசைவ படையல் பக்தர்கள் மீது சூறை விடப்பட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டது. அங்காளம்மன் கோயில் மயான கொள்ளை நிகழ்ச்சியை ஒட்டி பக்தர்களுக்கு முட்டையுடன் அசைவ உணவு பிரசாதமாக வழங்கப்பட்டது. சென்னை தியாகராய நகரில் பழைய நகைகளை வாங்கி விற்கும் நிறுவனத்தில் 10 சவரன் நகைகள் திருடப்பட்ட வழக்கில் தலைமறைவாக இருந்தவரை போலீசார் தூத்துக்குடியில் கைது செய்தனர். கடந்த டிசம்பர் மாதம் நடந்த கொள்ளை வழக்கில் நகைகளை திருடிய நிறுவன கிளை மேலாளர் பிரவீன்குமார், பணியாளர் யுவராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டு 3 சவரன் நகை மற்றும் 58,000 ரூபாயை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் இவ்வழக்கில் தலைமறைவாக இருந்த செல்வத் திருமேனி கண்ணனை தீவிரமாக தேடி வந்த போலீசார் அவரை தூத்துக்குடியில் கைது செய்து 10 சவரன் நகைகள் மற்றும் 10 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர். மன்னார்குடி அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தினர் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மன்னார்குடி அரசு கல்லூரியில் பணியாற்றி வரும் 60க்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்களுக்கு கடந்த 12 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படாமல் உள்ளது. இதையடுத்து நிலுவை ஊதியத்தை வழங்கக் கோரி கடந்த 14ஆம் தேதி முதல் கௌரவ விரிவுரையாளர்கள் கல்லூரியில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எம்ஜிஆர் அண்ணா திமுக என்ற பெயரில் புதிய அரசியல் கட்சியை முன்னாள் அமைச்சர் பண்ருட்டி ராமச்சந்திரன் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்துள்ளார். தேர்தலுக்கு 2 மாதங்களே இருக்கும் நிலையில் பன்னீர்செல்வம் எந்த முடிவும் எடுக்காததால் அடுத்தடுத்து அவரது ஆதரவாளர்கள் விலகி மாற்றுக் கட்சியில் இணைந்து வருகின்றனர். அந்த வகையில் பன்னீர்செல்வத்தின் அதிமுக உரிமை மீட்பு குழுவின் ஆலோசகராக இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் புதிய கட்சியை தொடங்க உள்ளதாக தெரிகிறது. ஓபிஎஸ் அணியில் இருந்து விலகி எம்ஜிஆர் அண்ணா திமுக என்ற புதிய கட்சியை அவர் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்துள்ளார். இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் 19ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. மகா சிவராத்திரியையொட்டி ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள முத்தாலம்மன் கோயிலில் பூ பல்லக்கு நிகழ்ச்சி நடைபெற்றது. கடந்த 7ஆம் தேதி முத்தாலம்மன் கோயிலில் மாசி திருவிழா தொடங்கியதைத் தொடர்ந்து தினமும் சிறப்பு அபிஷேகங்கள், பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து 12ஆம் நாளான இன்று முத்தாலம்மனுக்கு பக்தர்கள் பால் குடம், காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பிறகு மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட 32 வகையான பொருட்களால் சாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. பூ பல்லக்கு 4 ரத வீதிகளில் உலா வந்து மீண்டும் கோயிலில் வந்து நிறைவடைந்தது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தங்கம் திருடப்பட்ட வழக்கில் நடிகர் ஜெயராமிடம் அமலாக்கத்துறையினர் 4 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர். ஏற்கனவே நடிகர் ஜெயராமிடம் சென்னையில் உள்ள அவரது வீட்டில் வைத்து சிறப்பு புலனாய்வு பிரிவினர் விசாரணை மேற்கொண்டனர். அமலாக்கத்துறையும் சம்மன் அனுப்பியதைத் தொடர்ந்து கொச்சி சென்ற நடிகர் ஜெயராம் 4 மணி நேரம் பதிலளித்தார். ஐயப்பன் கோவிலில் உள்ள துவாரபாலகர் சிலைகளின் தங்க கவசத்திலிருந்து 4 கிலோ 540 கிராம் தங்கம் திருடப்பட்ட சம்பவம் மொத்த கேரளாவையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. இதில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் உன்னிகிருஷ்ணன் போற்றி கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். ஐயப்பன் கோவிலின் தலைமை தந்திரி கண்டரரு ராஜிவரு உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டனர். துவாரபாலகர் சிலைகளின் கவசங்களுக்கு தங்க முலாம் பூச சென்னைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவை ஜெயராமின் வீட்டில் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது என்பது குற்றச்சாட்டாகும். எத்தனை முறை பூஜை செய்யப்பட்டது, இந்த விஷயத்தில் பண பரிமாற்றங்கள் ஏதேனும் உள்ளதா என்பது குறித்து விசாரணை நடைபெறுகிறது.
இந்தி மொழியை சரளமாக பேசவும் எழுதவும் தெரிந்த போதிலும் தென்னிந்திய நடிகை என்ற முத்திரை குத்தி பாலிவுட் திரையுலகம் தன்னை புறக்கணித்ததாக நடிகை ரெஜினா கசாண்ட்ரா வேதனையை வெளிப்படுத்தியுள்ளார். ஏக் லட்கி கோ தேகா தோ ஐசா லகா திரைப்படம் மூலம் பாலிவுட்டில் அறிமுகமான அவர் தென்னிந்திய நடிகை என்ற தனது அடையாளத்தை வைத்து தரம் தாழ்ந்த முறையில் நடத்தப்பட்டதை வேதனையுடன் தெரிவித்துள்ளார். பேச்சில் மட்டுமல்லாமல் அணுகுமுறை மற்றும் நடத்தையிலும் பாகுபாட்டை உணர முடிந்ததாக கூறியுள்ள அவர் இதன் காரணமாகவே பாலிவுட்டில் பணியாற்றுவதில் தொடக்கத்தில் இருந்தே தயக்கம் இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். தோற்றத்தை வைத்து நடிகைகளை குறிப்பிட்ட கதாபாத்திரங்களுக்குள் அடைக்கும் நடைமுறையும் தொடர்ந்து பின்பற்றப்படுவதாக கூறிய அவர் அந்த பிம்பச்சிறையை உடைத்து பன்முகத்தன்மை கொண்ட கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுப்பதும் தனக்கு பெரிய சவாலாக இருந்ததாக கூறியுள்ளார். இந்திய குடும்பங்களுக்கு ஏற்ற வகையில் பிரபல கார் நிறுவனமான நிசான் 7 இருக்கைகள் கொண்ட நிசான் கிராவைட் MPV காரை சந்தையில் அறிமுகம் செய்துள்ளது. सारी चीजें बात करेंगे. टोटल आपको इसमें 8 वेरिएंट मिलते हैं. तो 8 वेरिएंट में कौन सा वेरिएंट लेना ज्यादा वैल्यू फॉर मनी है? இந்தியாவில் நிசான் நிறுவனத்தின் சந்தையை விரிவுபடுத்தும் நோக்கில் நிசான் கிராவைட் MPV காரை 5 வெவ்வேறு ரகங்களில் அந்நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. விரைவில் விற்பனைக்கு வரவுள்ள இந்த புதிய காரின் தொடக்க விலை 5,65,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதில் 7 அங்குல டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், 8 அங்குல டச் ஸ்கிரீன் மற்றும் 6 ஏர் பேக்குகள் உள்ளிட்ட பல்வேறு நவீன தொழில்நுட்ப அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. டெல்லியில் நடைபெறும் AI உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக வந்துள்ள இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க இருதரப்பு உறவை மேம்படுத்துவது குறித்து பிரதமர் மோடியுடன் ஆலோசிக்க திட்டமிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவால் ஏற்படும் தாக்கங்கள் குறித்து விவாதிப்பதற்கான உச்சி மாநாடு டெல்லியில் நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்பதற்காக பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் டெல்லி வந்துள்ளனர். இந்நிலையில் டெல்லி வந்தடைந்த இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கவை நீர்வளத்துறை இணையமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரி வரவேற்றார். AI உச்சி மாநாட்டில் அனுரகுமார நாளை உரையாற்றுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே டெல்லி வந்துள்ள அனுரகுமார பிரதமர் மோடியை சந்தித்து பேசுவார் என்றும் அப்போது இருதரப்பு உறவை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிப்பார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.